வாரணத்தானை யயனை விண்ணோரை மலர்கரத்து வாரணத்தானை மகத்து வென்றோன் மயந்தனை துவசவாரணத்தானை துணை நயந்தானை வயலருணை வாரணத்தானை திரை கொண்ட யானையை வாழ்த்துவனே திரை கொண்ட யானையை வாழ்த்துவனே திரை கொண்ட யானையை வாழ்த்துவனே 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 ஆயகலைகள் 64 ஏய உணர்விற்கும் என் அம்மே தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே வாராத இடர் படிக நிறமும் பவழச் செவ்வாயும் கடிகமள் பூந்தாமரை போல் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி அந்தாதியில்லா இறைவனுக்கு அந்தாதி என்று உரைத்தும் நந்தா வகுப்பலங்காரம் அவர்க்கே நனிப்புனைந்தும் முந்தாதரவில் அவன் புகழ் பூதியும் முற்றும் சொன்ன என் தாய் அருணகிரிநாதா அருணகிரிநாதா என்னை ஏற்றருளே நீ ஏற்றருளே என்னை நீ ஏற்றருளே அருணகிரிநாதா நீ என்னை ஏற்றருளே ஆனை முகவர் கிளைய ஐயா அருணகிரி தேனனைய சொல்லான் திருப்புகழையான் நினைந்து போற்றிடவும் நினைத்து புகழ்ந்திடவும் பொற்கமலம் சாத்திடவும் ஓதிடவும் தாக் அருணகிரிநாதா தரு புகழ் வல்ல சுரர் மகள் நாயகன் சங்கரர்க்கு குரு புகழ் வல்ல குமரேசன் ஷண்முகன் குன்றறிந்தோன் மறுப்புகழ் வல்ல அருணகிரி பெயர் வள்ளல் சொன்ன திருப்புகழ் வல்லவர் சீர்பாதத் தூளியன் சென்னியதே
திருப்புகழ் வல்லவர் சீர்பாதத்துளி சீர்பாதத்துளி என் சென்னியது தில்லை மூவாயிரவர்தம் பெருமை சொல்லும் திருப்புகழின் அழகு தனை கண்டு களிக்கொண்டே எல்லையில்லா பேரின்பத்தோடு ஏடு தேடி எந்தை திருப்புகழ் அதனிற் 1300 ஒல்லை அச்சிட்டுலகினர் குதவிய பேராளர் உயர்குண சுப்பிரமணியர் நிறை தத்துவசீலர் நல்லரவர் சீர்பாதம் நாளும் நினைத்து ஏந்தி நாடிவரு வினைகளவே ஓடிடவெல்வோமே. பச்சைமால் மருகன் கீர்த்தி பகர் திருப்புகழை நாளும் இச்சையாய் ஓதுனாவன் எம்பிரார் காவியாகும். இச்சையால் வள்ளி பாத இருதயன் எங்கள் ஆசான் சச்சிதானந்தன் பாதச்சரணமே சரண்யமக்கே சரண்யமக்கே. அடியார் பெருமக்களுக்கு அநேக கோடி நமஸ்காரங்களோடு எம்பெருமான் சொக்கநாதருடைய அடைக்கலம் புகுந்து இவ்விடம் இந்த திருப்பணியானது துவக்கி இருக்கிறோம் என்றால் அது எம்பெருமான் சொக்கநாதருடைய திருவருள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. விநாயகப் பெருமானை துதித்தோம். இந்த கலையை தந்த சரஸ்வதியை கம்பராமாயணத்தால் துதித்தோம். இந்த திருப்புகழை முருகன் அணிந்து அழகு பார்ப்பதற்காக தந்த எம்பிரான் குருநாதர் அருணகிரிநாத சுவாமிகளை துதித்தோம். இதையெல்லாம் தேடி ஓடி தன் பாதங்கள் வலியால் துடிக்க நமக்கெல்லாம் தேடித்தந்த வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் பாதம் பணிந்தோம். சுப்பிரமணிய பிள்ளை தந்திருந்தாலும் அவற்றை விளக்க உரையோடு தந்த செங்கல்வராய பிள்ளையையும் நன்றியோடு கூறி இதை இந்த உலகத்திற்கு பாமரர்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்று எடுத்து சென்ற நம்முடைய சச்சிதானந்த சுவாமிகள் வள்ளிமலை சுவாமிகள் திருவடி பணிந்து இதை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்த நம்முடைய பாம்பன் சுவாமி திருவடி பணிந்து பாமரர்களுக்கும் புரியும் வகையில் விளக்கு உரைகள் தந்து திருப்புகளே தன் மூச்சாக வாழ்ந்த வாரியார் சுவாமிகள் திருப்பாதம் பணிந்து அதைத் தொடர்ந்து எத்தனையோ சத்சங்கங்கள் இந்த திருப்புகளை எடுத்து செல்ல முயற்சி செய்தார்கள். அவர்கள் அனைவரின் திருவடியையும் பணிந்து என்னுடைய சங்கீத குருமார்கள் பாதம் பணிந்து என்னுடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த திருச்சபையிலே, திருச்சபைன்னு சொன்ன யாரும் யோசிக்க வேண்டாம், மாற்று மதத்தவர்கள் எடுத்துக்கொண்ட வார்த்தைகளுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடியது மாணிக்கவாசக சுவாமிகளுடைய திருவாசகம்தான். அவங்க எடுத்தது எல்லாமே நம்மள்டேந்து. அதே மாணிக்க வாசகர் என்று பெயர் பெற்றங்கள் ஐயா இப்போ என்ன முயற்சி பண்ணுறாங்கன்னா திருப்பி எல்லாத்தையும் கொண்டு வந்து தருவதற்கு கமல விநாயகர் சத்சங்கத்தின் வாயிலாக ஒரு பெரும் முயற்சியை மேற்கொண்டு இந்த சொக்கநாதர் திருவடியில்தான் 6 படை திருப்புகழும் முற்றோதலாக முதலில் துவங்க வேண்டும் என்ற பிரார்த்தனை. அதற்காக அவருக்கு அடியேனின் சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்களை. என்னுடைய தாய் தந்தையருக்கு பிறகு ஒரு ஸ்தானம் அவருக்கு உண்டு. நம்முடைய நான் அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துக்கிறேன், பழக்க தோஷம். சிவகுமார் இங்கே உட்கார்ந்துருக்காருன்னு திரும்பி பார்த்துக்கிறேன். அவரையே நினச்சி அவரோடையே நிகழ்ச்சி செஞ்சுட்டு அந்த பக்கம் பார்க்க ஓகே சரி ஐயா ஊரில் இருக்காங்க. இருந்தாலும் அவருடைய ஆசிகள் நம்மளுக்கு என்னைக்கு இருக்கும். எங்களுடைய சிந்தனையும் நிச்சயமாக ஐயாவிற்கு அந்த மரியாதை உண்டு அப்படின்றத தெரிவிச்சுட்டு, ஏன்னா இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட அனுமதி வாங்கிய பிறகு தான் இதை நாங்கள் முன்னெடுத்தோம். எனவே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இப்பொழுது எல்லாருக்கும் ஒரு புஸ்தகம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த பாடல்கள் புரிபடணும் அப்படின்னா என்ன, நாங்கள் பாடல் இந்த நிகழ்ச்சி 6 படைக்காக தொகுத்திருக்கக்கூடிய பாடலும் பலன்களும்
என்ன ஸ்தலம்ன்றது. ஏன்னா இது இல்லைன்னா புரிபடாது யாருக்கும். அது நம்முடைய கவுண்டரில் அங்கே முன்னாடி அங்கே அது 30 ரூபாய் சொல்லியிருக்கோம். ஏன்னா எதையும் நம்முடைய சத்சங்கத்துக்கு தேவைகள் இருப்பதுனால 30 ரூபாய் அவ்வளோதான் போட்டிருக்கு. இந்த 319 பாடல்கள், 314 தானே சொன்னேன், எங்கே இந்த 6 பாட்டு குறுக்க வந்ததுன்னு யோசிக்க வேண்டாம். மகா கணபதி விநாயக பெருமானுக்கு 5 பாடல், நூல் பாடல் 1 சேர்த்து இந்த 319 பாடல்களையும் இவ்விடம் அரங்கேற்றம் செய்யவிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு, அங்கு விருப்பம் உள்ளவர்கள் நம்மிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் இந்த நிகழ்ச்சியின் முதலே நாங்கள் ஒரு தடவை அறிமுகம் கொடுக்கறது முறை. வயலின் வித்வானாக எங்கள் அன்பிற்கினிய பேராசிரியர் முனைவர் திரு ஜெய்சங்கர் அண்ணா அவர்கள், மிகச்சிறந்த ஒரு இசை ஆசிரியர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பல ஆண்டுகள் பணிபுரிந்து பணி உயர்வு காரணமாக இங்கே நம்முடைய கலை பண்பாட்டுத்துறையினுடைய கல்லூரியில் தமிழ்நாடு அடையாறு மியூசிக் காலேஜில் அங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் வயலின் விரிவுரையாளராக. அவருக்கு மனமார்ந்த நமஸ்காரங்கள். மாதேஷ் அண்ணாவுக்கெல்லாம் அறிமுகம் தேவையில்லை இந்த இடத்துல. முதல்லையே நான் நிகழ்ச்சி உறுதி செஞ்சவனும் எனக்கு மாணிக்கவாசகம் ஐயா போட்ட முதல் கண்டிஷன், யார் மிருதங்கம் ரெக்கார்டிங் வாசிச்சிருக்கார், முழுக்க 319 பாடலுக்கும் வாசித்தவர் திரு மாதேஷ் அண்ணா அவர்கள். எனக்கு பெரும், அதான் சொன்னேன், எனக்கு ஒரு 100ன்னா அண்ணாவுக்கு 150. அது ஒரு பெரிய ஒரு சாதனை, மகத்தான சாதனை. அவரையும் இந்த இடத்தில் அன்போடு வரவேற்று, அன்பிற்கினிய ரகுராமன் சார் கிட்டத்தட்ட 85% இந்த பாடலுக்கு அவர் தான் வாசிச்சிருக்கார். அந்த வகையில் கலைஞர்களோடு இணைந்து இது ஒரு முதல் முயற்சி. இன்றைக்கி ஒரு விநாயகர் பாட்டு தான், அதில் 5 பாட்டு இருக்குது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று வச்சுப்போம். இன்றைக்கி ஒரு விநாயகர் பாட்டோடு எடுத்துக்கிறோம். நூல் பாடலும் இன்றைய தினம் முடிச்சுட்டு முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்துக்கு இன்றைய தினம் முதல்ல ஜர்னி பண்ணுறோம். நம்ம பயணத்தை துவக்குவோம், ஆன்மீக பயணத்தை. நினது திருவடி சக்தி மயிர்கொடி என துவங்கக்கூடிய விநாயகர் பாடல். இப்பாடல் முருகவேலை முன்னிலைப்படுத்தி விநாயகப் பெருமானிடம் பிரார்த்தனை முன்வைக்கிறார். முருகப்பெருமானை பற்றி முருகப்பெருமானிடம் இந்த திருப்புகழ் பாடல்களை எல்லாம் என்றென்றும் ஓதி மகிழ்வதற்காக அருணகிரிநாதர் தன் பிரார்த்தனையை விநாயகப் பெருமானிடம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். முருகவேலுடைய திருவடியை ஒருபோதும் அடியேன் மறவாமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். இப்பாடலில் நாமெல்லாம் விநாயகருக்கு செய்யக்கூடிய ஒரு சடங்காகி அந்த தோப்புக்கரணம் என்று சொல்லக்கூடிய அந்த உக்கி போடுறதை பற்றின சம்பவத்தோடு அதையும் சிறப்பாக குறிப்பிடக்கூடிய அற்புதமான பாடல். சத்வகுணத்தால் தூய அறிவு தோன்றும் அறிவின் ஸ்வரூபம் விநாயகப் பெருமான். அவருக்கு சத்வகுணங்கள் பொருந்திய நெய்வேத்தியங்கள், அந்த பலகாரங்களை நெய்வேத்திப்பதனால் சாந்தமும் நல்லறிவும் நமக்கு உண்டாகும் என்பது இந்த பாடலுடைய அற்புதமான பொருள். அந்த பாடலை காணலாம். நினது திருவடி சக்தி மயிர்கொடி நினைவு கருதிட புத்தி கொடுத்திட நிறையக முதுசை முப்பழமப்பமும் நிகழ்பால் தேன். நினது திருவடி சக்தி மயிர்கொடி நினைவு கருதிட புத்தி கொடுத்திட நிறையக முதுசை முப்பழமப்பமும் நிகழ்பால் தேன். நெடியவளை முருகி கொடுலட்டுகம் நிறவில் அரசி பருப்பவல் பொறி நிகரி நிகரளி கனிவர்க்கமும் இளநீரும் மனது மகிழ்வோடு தொட்ட கரத்தொரு மகரசல நிதி வைத்தது திக்கர வளரு கரிமுக ஒற்றை மறுப்பனை வலப்பாக.
மனது மகிழ்வோடு தொட்ட கரத்தொரு மகரசல நிதி வைத்தது திக்கர வளரு கரிமுக ஒற்றை மறுப்பனை வலமாக மறுவு மலர் புனை தொத்திர சொற்கொடு பலகை குழைபிடி மறுவு மலர் புனை தொத்திர சொற்கொடு வளர்க்கி குழைப்பிடி தொப்பென குட்டோடு வனச பரிபுற பொற்பத கர்ச்சனை மரவேணி தென்னன சிறிய கருபத மொய்த்து திறப்புணல் திரளும் ஒரு சதபித்த நினக்குடல் செறி மூலை செருமம் புதர நிரப்பு சரு குடல் நிறைய கரவ நிறைத்த களத்திடை திமித திமி திமி 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 மத்தளிடக்கைகள் செகச்சீச்சே எனவே துகுதுகுதுத்தென ஒத்துகள் துடிகள் இடிமிக ஒத்து முழக்கிடம் எனவே துகுதுகுதுத்தென ஒத்துகள் துடிகள் இடிமிக ஒத்து முழக்கிட திமுடடி முடிமோ திமுடடி முடிமோ திமுடடி முடிமோ டிமுடடி முடி மூடி முடடி முடி முடிட்டி எனத்தவில் எழும் ஓசை எனவே தூதுகுதுத்தென ஒத்துகள் துடிகள் இடிமிக ஒத்து முழக்கிட திமுடடி முடி முடிட்டி எனத்தவில் எழும் ஓசை இகழி அலகிகள் கைப்பறை கொட்டிட இரண பகிரவி சுற்று நடித்திட எதிரி நீசிசரரை வெளியிட்டருள் பெருமாளே இகழி அலகிகள் கைப்பறை கொட்டிட இரண பகிரவி சுற்று நடித்திட எதிரி நீசிசரரை வெளியிட்டருள் பெருமாளே மரபு மலர் புனை தொத்திர சொற்கொடு வளர்க்கை குழிபிடி தொப்பின குட்டொடு வனச பரிபுற பொற்பத அர்ச்சனை மரவேனே உன்னை மரவேனே உன்னை மரவேனே உன்னை மரவேனே. விநாயகப் பெருமானுடைய சந்நிதியில் தோப்புக்கரணமிட்டு 3 முறை நம் குட்டிண்டம்னா இஷ்ட சித்திகள் கைகூடப் பெறுவர் என்பது அருணகிரியின் வாக்கு. அகத்திய பெருமானின் செயலை சம்பவத்தை அழகாக இந்த பாடலில் எடுத்துரைக்கிறார். கஜமுகாசுரனுடைய வரலாறோடு சொல்லக்கூடிய அற்புதமான பாடல்கள். இதற்கான விளக்கங்களை எல்லாம் எங்கள் சிவகுமார் ஐயா வரும்பொழுது விவரமாக நிச்சயமாக அந்த முற்றோதலில் சொல்லுவார்னு தெரிவிச்சுண்டு தற்பொழுது நூல் பாடல். முருகப்பெருமானுக்கு முத்து என்ற சொல்லை எம்பெருமான் அருணகிரிக்கு சொத்தாக கொடுத்து உருவாக்கிய திருப்புகள். அந்த திருப்புகளோடு இந்த நிகழ்ச்சியை துவக்குகிறோம். ததல நல தடுங்கோள் மனத்தை விடுங்கோல் வெகுளியை தானமென்றும் இடுங்கோள் இருந்தபடி இருங்கோள் எழுபாரும் உய்ய கொடுங்கோபச்சூருடன் குன்றம் திறக்கத் தொலைத்தவை வேல்விடுங்கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே. சேர்ந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சார்ந்து உனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே கந்தனை மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே கந்த கடம்பனை மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே ஒரு தாழ்வில்லையே. முருகா 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 முருகா
முத்தை தருபத்தி திருநகையத்தை கிரிசத்தி சரவணமுத்தி குருவித்து குருவர என போதும். முத்தை தருபத்தி திருநகையத்தை கிரிசத்தி சரவணமுத்தி குருவித்து குருவர என போதும். முக்கட்பரமன் குச்சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரம் 30 மூவர்க தமரரும் அடிப்பேண. பத்து தலை தத்த கனிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியிலிரவாக. பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருவது ஒரு நாளே. பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருவது ஒரு நாளே. தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்த பகிரவிடி குட்குணடிக்க கழுதொடு கழுதாட. தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பகிரவிடி குட்குணடிக்க கழுதொடு கழுதாட. திக்குப்பரிகட்டம் பயிரவர் தோக்கு தொகு தோக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்கு திகடக என ஓத. திக்குப்பரிகட்ட பயிரவர் தோக்கு தொகு தோக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்கு திகடக என ஓத. கொத்து பறிகொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி உதை புக்கு பிடியன முது கூகை. கொத்து பறிகொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முது கூகை. கொட்போற்றென்ற உணரை வெட்டி பலியிட்டு உலகிரி கொத்து பட ஒத்த பொறவள பெருமாளே. கொட்போற்றென்ற உணரை வெட்டி பலியிட்டு உலகிரி கொத்து பட ஒத்த பொறவள பெருமாளே. பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்ச தொடரட்சி அருள்வது ஒரு நாளே. ஒரு நாளே அருள்வது ஒரு நாளே. முருகப்பெருமான் அருணையில் அருணகிரிநாதருக்கு அருளி செய்த பிறகு இந்த பாடலுக்கு பிறகு சுவாமிகள் மௌனத்தில் வீற்றிருக்கிறார். சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. மௌனமாக இருந்ததின் விளைவு நமக்கெல்லாம் 1300 இப்போ கிடைச்சிருக்கு திருப்புகள். ஆனால் அவர் செய்தது 16,000 திருப்புகள். அவர் அமைத்த திருப்புகழ் பாடல்களில் அவர் தந்த பாடல்களில் இன்றைய தினம் நாம் துவக்கமாக முற்றோதலாக துவக்கவிருப்பது திருப்பரங்குன்றம் என்று சொல்லக்கூடிய மூலாதார ஸ்தலமாக விளங்கக்கூடியது தெய்வயானை அம்பிகை மனம் புரிந்த அற்புதமான ஸ்தலம் அது. அந்த ஸ்தலத்தின் பாடல்களோடு இன்றைய தினம் நம்முடைய நிகழ்ச்சியை துவக்குகிறோம். வலஜி என்ற ராகத்தோடு இந்த திருப்பரங்குன்றம் முற்றோதல். திருப்பரங்குன்றத்திற்காக சுவாமிகள் 14 பாடல்களை அமைத்திருக்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள். ஒவ்வொரு பாடலுக்கும் பலன்கள் உண்டு. அதனால் நான் ரொம்ப பலன்லாம் டீப்பாக ரொம்ப ஆழமாக செல்லவில்லை. நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மற்றும் ஒரு நிகழ்வில் நம்ம முற்றோதல் 319 பாடலையும் பாட வேண்டும் என்பது, அதை செய்கிறோம். ஓரளவிற்கு அங்கங்கே சில துளிகளாக பொருட்களை சொல்லி கொண்டு செல்லுகிறோம். முதலில் வலஜி ராகத்தில் அமைந்த கனகந்திரள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருப்புகள். ததறின ததறின மேருவை
செண்டினால் எரிந்தவரே, விநாயகரது சோதரனே, பன்னக சயனரது மருமகனே, திரிபுரங்கள் தீகழ அந்த சிவபெருமானுடைய அந்த வரலாறை இங்கு சொல்லுகிறார் சுவாமிகள். அருணகிரிநாதர் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வரலாற்றையும் ஒவ்வொரு திருப்புகழிலும் சொல்லி கொண்டிருப்பார். நாம் அதை ஆழமாக சென்றால் ஒரு யுகம் போதாது சொல்வதற்கு. அதுபோல திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானே, பல துன்பங்களால் சுழன்று கலங்கிய சிறிய எனது பாவங்களை இன்றே அந்த பாவங்களெல்லாம் அழிந்து போவதற்காக என் எதிரே தோன்றி இன்னொருள் புரிய வேண்டும் என்று எம்பெருமான் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்யும் அற்புதமான பாடல். நம் பாவங்கள் ஒழிய பாட வேண்டிய பாடல். கனகம் திரள்கின்ற பெருங்கிரி தனில் வந்து தகன் தகன் என்றிடு, கதிர் மிஞ்சிய செண்டை எரிந்திடு கதியோ நீ. கனகம் திரள்கின்ற பெருங்கிரி தனில் வந்து தகன் தகன் என்றிடு, கதிர் மிஞ்சிய செண்டை எரிந்திடு கதியோ நீ. கடமிஞ்சி அனந்த விதம்புணர் கவளந்தனை உண்டு வளர்ந்திடு, கடியின் துணை என்று பிறந்திடு முருகோனே. பனகந்துயில்கின்ற திறம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பர படரும் புயல் என்றவனன் புகழ் மருகோனே. பல துன்பமுழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரி பவமின்று கழிந்திட வந்தருள் புரிவாயே. அனகன் பெயர் நின்றுருளும் திரிபுரமும் திரிவென்றிட என்புடன் அழலும் நகும் கொண்டவர் புதல்வோனே. அடல் வந்து முழங்கிடும் பறை டுடுடுண்டுடுண்டுடுண்டன, அடல் வந்து முழங்கிடும் பறை டுடுடுண்டுடுண்டுடுண்டென, அதிர்கின்ற அண்டம் நெறிந்திட வரு சூழர். மனமும் கடல் சென்றிட கன்றவ உடலும் கிளி உண்டிட, மயில் வெந்தனில் வந்தருளும் கன பெரியோனே. மதியும் கதிரும் தடவும் படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய வளமொன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே. பவமின்று கழிந்திட வந்தருள் புரிவாயே. வளமொன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே. வந்தருள் புரிவாயே பரங்கிரி பெருமாளே. அடுத்ததாக ஒரு அற்புதமான பாடல். வைணவத்தின் பெருமையை தமிழுக்கு எம்பெருமான் நாராயணன் அடிமை என்ற ஒரு அற்புதமான ஒரு செயலை பற்றி குறிப்பிடக்கூடிய அற்புதமான பாடல். கல்யாணி ராகத்தில் மேற்சம்பாலை. தத உன் தன் மலர்த்தால் இலகும் பதம் அடைவேனோ. வளர்கின்ற பரங்கிரி வந்தருள் பெருமாளே. பெருமாளே பெருமாளே. திகழும் புகழ் கொண்டவன் வன் தமிழ் பயில்வோர் பின் திரிகின்றவன் மஞ்சு நிறம் புனை பவன் மிஞ்சு திறம் கொளகன்று கடல் ஜெய துங்க முகுந்தன் மகிழ்ந்தருள் மருகோனே மருகோனே மருகோனே. சருவும்படி வந்தன நிங்கித மத நின்றிட அம்புலியும் சுடு தழல் கொண்டிட மங்கையர் கண்களில் வசமாகி. சருவும்படி வந்தன நிங்கித மத நின்றிட அம்புலியும் சுடு தழல் கொண்டிட மங்கையர் கண்களில் வசமாகி.
சைலம் கொழுமன்றல் பொருந்திய பொழிலின் பயில் தென்றலும் ஒன்றிய தடகம் சுனை துன்றி எழுந்திட திறமாவே இரவும் பகலந்தியும் இன்றிடு குயில் வந்திசை தெந்தன என்றிட இரு கண்கள் துயின்றிடல் இன்றியும் அயர்வாகி இவனெஞ்சு பதம் பதனென்றிட மயல் கொண்டு வருந்திய வஞ்சகன் இனி உந்த மலர்ந்திலகும் பதம் அடைவேனோ. திருவுன்று விளங்கிய அண்டர்கள் மனையின் தயிர் உண்டவனின் திசை திகழும் புகழ் கொண்டவன் தமிழ் பயில் ஓர் பின் திரேகின்றவன் மஞ்சு நிறம் புனைபவன் மிஞ்சு தீரம் கொளவென்றடல் ஜெயதுங்க முகுந்தன் மகிழ்ந்தருள் மருகோனே. மருவும் கடல் துந்துமையும் குடமுழவங்கள் பூமின் குமினென்றிட வளமொன்றிய செந்திலில் வந்தருள் முருகோனே. மதியும் கதிரும் புயலும் தினமருகும் படியண்டமிலங்கிட வளர்கின்ற பரங்கிரி வந்தருள் பெருமாளே. வளர்கின்ற பரங்கிரி வந்தருள் பெருமாளே. இனி உந்தன் மலர்ந்திலகும் பதம் அடைவேனோ. வளர்கின்ற பரங்கிரி வந்தருள் பெருமாளே. பெருமாளே பெருமாளே பெருமாளே. என்ன பெருமையை சரியாக சொல்லிடணும். திருமழிசையாழ்வாருடைய ஒரு கனிவால் நாராயணமூர்த்தியின் தெய்வ கிருபையால் ஒரு தெய்வ தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தைக்கு பெயர் கணிக்கண்ணன் என்று பெயர் சூட்டுகிறார்கள். இது காஞ்சிபுரத்தில் நடந்த வரலாறு. அந்த கணிக்கண்ணன் மிகச்சிறந்த நாராயண பக்தன். அந்த பக்தனானவன் ஒரு முறை அவர் திருமழிசை ஆழ்வாரிடத்தில் சிஷ்யனாக இருக்கார். ஆலயத்திற்கு எம்பெருமானுடைய ஆலயத்திற்கு செல்கிறார். வரதராஜ பெருமாள் ஆலயத்திற்கு. ஒரு முதியவர் உழவாரப்பணி செய்து கொண்டிருக்கிறார் அந்த ஆலயத்தில். ரொம்ப தள்ளாடி முடியாமல் அந்த வயதான பெண்மணி செய்கிறார். அப்போ இந்த சுவாமிகள் கணிக்கன் யோசிக்கிறார், இந்த பெண்மணி இன்னும் சிறு பெண்ணாக இருந்தால் இன்னும் சிறப்பாக பணி செய்யலாமே என்று மனதில் நினைத்து அந்த நாராயணன் நினைத்து அந்த பெண்ணோட முதுகில் வருடி கொடுக்கிறார். இளம் கண்ணீராக மாறுறார் அந்த பொண்ணு. கிழவியானவள் 20 வயது மங்கையாக மாறிடுறார். எவ்வளோ பெரிய பிராரப்தம் நம்மளுக்கெல்லாம். யாராவது ஒரு கணிக்கண்ணன் நம்மளை தீண்டுனா இருக்கிற 1300 இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து சுவாமி இந்த லோகத்துக்கு கொடுத்துடலாம். கிழவி கண்ணியாகிவிட்டால் மன்னருக்கு செய்தி போகாமல் இருக்குமா? மன்னருக்கு செய்தி போய் விடுகின்றது. அழைத்து வா அந்த கணிக்கண்ணனை என்று சொல்லிவிடுகிறான். எப்பவுமே அரசன்னா ஒரு சின்ன கர்வம் இருக்கணும். தான் என்ற அகந்தை இல்லைன்னா அப்புறம் மன்னருக்கு அழகு இல்லை. மன்னரிடத்தில் வருகிறார்கள். வந்த உடனே கணிக்கன் என்ற சொல்கிறாப்ப அங்கே யாரோ ஒரு வயதான பெண்மணியை நீ குமரியாக்கிட்டியாமே, எனக்கு ரொம்ப வயசாகிடுத்து, நானே எப்பயும் ஆட்சியில் இருக்கணும், நானே இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்க வேண்டும், எனவே என்னையும் இளமையாக்கி விடு என்று கணிக்கனிடம் விண்ணப்பம் வைக்கிறார் மன்னர். முடியாது, வாய்ப்பே இல்லை என்று சொல்லிடுறார் கணிக்கண்ணன். இது சுவாமியுடைய இறை செயல், நான் செய்யவில்லை. இவ்விடத்தில் நாம் இந்த திருப்புகழை ஓதிக்கொண்டிருக்கிறோம் என்றால் சொக்கநாதருடைய கருமை, அவருடைய கட்டளை, சுவாமியுடைய கட்டளை. இதெல்லாம் என்னால் முடியாதுங்கன்றான். உடனே அவருக்கு ரொம்ப வருத்தமாய் கோவமாயின்னு சொல்கிறார் மன்னர், இப்பயே இந்த க்ஷணம் காஞ்சிபுரத்தை விட்டு வெளியில் போ என்று உத்தரவிடுகிறார் அந்த கணிக்கண்ணனுக்கு. கணிக்கன் சும்மா இருக்க வேண்டாம். தன் குருநாதரிடத்தில் சொல்லுகிறார் வருத்தமாக, சுவாமி என்னை மன்னன் வெளில போன்னு சொல்லிட்டான் அப்படின்னு. குருநாதர் உடனே பார்க்குறார். ஏன்பான்னு கேட்குறார். விஷயத்தை சொல்கிறார். எப்பயுமே இந்த சிஷ்யங்களுக்கெல்லாம் ஒரு ஆர்வ கோளாறு உண்டு. வாத்தியாட்ட சொல்லாமலே எதையாவது செஞ்சுட்டு பிற்பாடு பிரச்சனைன்னு வந்தோடனே வாத்தியாட்ட நிற்பாங்க. குருநாதர்கிட்ட சொன்ன குருநாதர், சரிப்பா, குருநாதர் எப்பயுமே சிஷ்யனுக்குத்தான் துணை இருப்பார், அதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு குருநாதரும் தாய் தந்தைக்கு பிறகு ஒரு சிஷ்யன் மேல் பொறாமை இருக்காது அப்படின்னா நல்ல குருநாதர்னா குருநாதருக்கு மட்டும்தான். அப்போது சுவாமி சொல்கிறார், சரி திருமழிசை ஆழ்வார் கிளம்புறார். கிளம்புற போது அந்த குருநாதர் சும்மா போகக்கூடாது, வரதராஜர் பெருமாளை கிளம்ப சொல்கிறார். நான் போகிறேன்ப்பா, நீயும் வந்துறேன். என்ன சொல்லுகிறார்?
கணிக்கண்ணன் போகிறான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணி ஒன்றி சென்னா புலவோன் யான் செல்கின்றேன், நீயின் உன்றன் பைனாகப்பா உன்னுடைய பைனாகப்பாய் சுருட்டிக்கொள். பாசுரத்தை பாடின உடனே பெருமாள் பாய் மாறி பெருமாள் நாகத்தை சுருட்டின்னு கிளம்பிட்டார் காஞ்சிபுரத்தை விட்டு. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே, இது பழமொழி எல்லாருக்கும் தெரிஞ்சது. அங்கே போனோடனே காஞ்சிபுரத்தில் ஸ்ரீதேவி அகன்று மூதேவி குடிகொள்ளுகிறாள். மக்கள் எல்லாம் தவிக்கிறார்கள், மன்னிடத்தில் போய் சண்டை போடுறாங்க, என்ன மன்ன அப்படி செஞ்சிட்டேன்னு. சரி, மன்னர் யோசிக்கிறார் தவறு தான் என்று. அவர்கள் எல்லோரும் கிளம்பி சென்று விட்டவுடன் காஞ்சிபுரமே இருட்டாகி போய் விடுகிறது. போய் நேராக வந்து கேட்குறார் கணிக்கண்ணன்ட்ட மன்னர், ஐயா தவறு செய்து விட்டேன், தாங்கள் என்னோடு மீண்டும் காஞ்சிபுரத்துக்கு வரணும், எனக்கு எந்த இளமையும் வேண்டாம், தாங்கள் காஞ்சிபுரத்தில் இருந்தால் போதும்னு. நான் வந்துட முடியாது, இப்போ நல்ல சிஷ்யனாக இருக்கார், என் குருநாதர் வந்தால் தான் நான் வர முடியும். ஏன்னா என்னை நம்பி குருநாதர் கிளம்பி வந்துட்டார். சரி, குருநாதர்கிட்ட பொண்ணு குருநாதர் சொல்கிறார் பெருமாள் வரணும், அவரே என்னை நம்பி பெருமாள் இங்கே வந்துட்டார். ஓரிருக்கை என்ற பெயர், நம்ம காஞ்சிபுரம் பக்கத்தில் நீங்கள் போனால் பார்க்கலாம் அந்த அற்புதமான ஒரு இடம் ஓரிருக்கை என்ற பெயர். இரவு அங்கு சென்று வரதராஜ பெருமாள் இவர்கள்லாம் தங்கிய இடம். பொன்னி திருமழிசை ஆழ்வார் திருப்பி பாடுறார். முதல்ல என்ன சொன்னார்? சென்னா புலவோன் யான் செல்கின்றேன், நீயும் உன்றன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள். முதல்ல பாடிட்டார், கிளம்பி வந்துட்டார். இப்போ பாடுறார், கணிக்கண்ணன் போக்கொழிந்தான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணி ஒன்றி சென்னா புலவோன் யான் செலவொழிந்தேன், நீயும் உந்தன் பைனாகப்பாய் விரித்துக்கொள். சுவாமி கிளம்பி வரதராஜர் காஞ்சிபுரத்துக்கு வந்துடுறார். இவ்வளவு பெரிய வரலாற்றை எம்பெருமான் அருணகிரிநாதர் எந்த சைவ வைணவ பேதம் இல்லாமல் 4 பேராகிராஃப் இதை மட்டும் கொடுத்துருக்கார் பாருங்க. அப்போ என்ன ஒரு பெருமை, அருணகிரிநாதருடைய ஒரு துணிவு. இது ஒரு எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லியிருக்கேன். இது மாதிரி எல்லா பாட்டுக்கும் நான் சொல்ல மாட்டேன். எங்கள் ஐயா வருவார், சிவகுமார் ஐயா வந்து அது முற்றோதலாக வரும்பொழுது ஐயா சொல்லுவார். அற்புதமான பாடல் அந்த பாடல், பாராயணம் செய்வதற்கு ஏற்ற பாடல், இந்த சருவும்படி என்று சொல்லக்கூடிய பாடல். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பாடல் இதுவும் ஷண்முக பிரியா என்று சொல்லக்கூடியது. ததரணம் அருக்கு மங்கையர் மலரடி வருடிய கருத்தறிந்து பின் அரிதனில் உடைதனை அவிழ்த்தும் மங்குல அரசிலை தடவியும் இரு தோள் அனைத்தும் மங்கையின் அடி தொறும் நகம் எழ உதட்டை மென்று பல்கிடு குறிகளும் இட அடிக்களம் தனில் மயில் குயில் புறவென மிகவாய் வீட்டு உருக்கும் மங்கியின் மெழுகென உருகிய சிரத்தை மிஞ்சிடும் அனுபவம் உருபலம் உறக்கையின் கனி நிகர் என இலகிய முலை வேள்வி உரு கலங்கிமை உருகிட அமுதுகு பெருத்த முழுகியின் முழுகிமை உணர்வர உழைத்திடும் கனகலவியை மகிழ்வது தவிர்வேனோ இருக்கு மந்திரம் எழுவகை முனி பெற உரைத்த சம்பிரம சரவண பவ குகயித இங்கீதம் இலகிய கருமுக எழில் வேல் என்று இலக்கணங்களும் இயல் இசைகளும் மிக விரிக்குமம் பலமா துரித கவிதனை இயற்று செந்தமிழ் விதமுடு புயமிசை புனைவோனே சிறுகுமம் பலமிசைதனில் அசைவுற சிறுகுமம் பலமிசைதனில் அசைவுற நடித்த சங்கரர் வழி வழியடியவர் திரு குறுந்தடி அருள் பெற அருளிய குருநாதா திருக்குழந்தையும் என அவர் வழிபடு குருக்களில் எனவர் பெரியவர் திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே. என்ன அற்புதமான வரிகள்.
நம்முடைய ஆவுடையார் கோயில் என்று சொல்லக்கூடிய திருப்பெருந்துறை எம்பெருமான் அங்கு நடந்த சம்பவங்களை சொல்லி திருக்குழந்தையும் என்று சொல்லுகிறார். அம்பல மாணிக்க வாசகரை பற்றி கூறுகிறார். ஒரு அற்புதமான பாடல் இது. அதிலும் முருகன் வேறு சுப்பிரமணியர் வேறுன்னு சொல்பவர்களுக்கு பாடம் எடுக்கிறார் இந்த பாடலில். சரவணபவ 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 என்று எத்தனை முறை உரைக்கிறார் பாருங்கள். அற்புதமான பாடல். இதை தொடர்ந்து வரக்கூடியது. அந்த காஞ்சிபுரம் பாடலில் ஒரு பொருள் உண்டு. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு பேர் அந்த பெருமாளுக்கு. என்ன பெருமாள் கோயிலில் ஒரு பெருமை உண்டு, சைவத்தில் கிடையாது. யாரும் கோச்சிக்கக்கூடாது, தப்பாக எடுத்துக்கப்படாது. வைணவத்தில் தான் சுவாமிக்கு முன்னாடி தமிழ் செல்லும், பின்னே பெருமாள் செல்வார். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவம். அது வேதங்கள் அதற்கு பின்னாடி தான். முதல்ல தமிழ் எம்பெருமானுடைய அந்த சாற்றுமுறை என்ற பெயர், அந்த சாற்றுமுறையை சொல்லி தான் அந்த சுவாமி எடுத்துகிட்டு போவாங்க பாசுரங்கள் பாடி. அது ஒரு வைணவத்தின் சிறப்பு. அதைத்தான் சுவாமி அந்த பாடலை சொல்லியிருக்கார். தற்பொழுதைய பாடலில் முருகப்பெருமானே, யாராக இருந்தாலும் இந்த பூமியில் பிறந்தவர்கள் இறப்பு என்பதை தடுக்க இயலாது. அப்படி அவ்வாறு யமன் என் மீது பாசக்கயிறை வீசும் பொழுது, சுவாமி நீ வந்து எனக்கு அருள் புரிய வேண்டும், என் முன் தோன்றி அருள் செய்ய வேண்டும் என்ற அற்புதமான பாடல். பந்துவராளி என்ற சொல்லக்கூடிய ராகம். பண் சாதாரி என்று வைத்துக்கொள்ளலாம், இல்லை என்று மறுப்பவர்களும் உண்டு. பந்துவராளி ராகம். உனை தினம் தொழுதின நுனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடு நடியினை உற பணிந்திலன் ஒரு தவமிலன் உனது அருள் மாற. உனை தினம் தொழுதின நுனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடு நடியினை உற பணிந்திலன் ஒரு தவமிலன் உனது அருள் மாற. உளத்துளம்பினர் உறைவிடம் அருகிலன் பொடும் சிகரமும் பலம் அருகிலன் பொடும் புகழ் துதி செய்ய விளையிலன் மலை போலே. கனைத்தெடும் பகடது பிடர் மிசை வருகருத்த வெஞ்சின மரலிதன் உலகினர் கதி கடர்ந்தெறி கயரடு கதை கொடு ஒரு போதே. கலக்குறும் செயல் ஒழிவர கழி ஒரு கருத்து நைந்தலம் ஒரு பொழுதளவை குகணத்தில் என்பயம் அறமையில் முதுகினில் வருவாயே. கலக்குறும் செயல் ஒழிவர கழி ஒரு கருத்து நைந்தலம் ஒரு பொழுதளவை குகணத்தில் என்பயம் அறமையில் முதுகினில் வருவாயே. கணத்தில் என் பயம் அறமையில் முதுகினில் வருவாயே. கணத்தில் என் பயம் அறமையில் முதுகினில் வருவாயே. வினை தலந்தனில் அலைகள் குதிகொள விழு உடைந்துமை உகுதசைகள் குணவிதி தகுஞ்சிகர் எனும உணரையமர் உரிப்பேலம் மிக தவந்தையில் குயில் மொழி அழகிய கொடி சிகுங்கும முலை முகடுழு நரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே. தினம் தினம் சதுர்மணி முனி முறை கொடு புனர் சொரிந்தலர் பொதிய விண்ணவரோட சேன தெனிந்தனை செய்யும் முனிவர தொழ மகள் கோனே. தனந்தனயனவரிகளி நரைதன தனந்தனயனவரிகளி நரைதன தனந்தனயனவரிகளி நரைதவி தகன்பொடு வருகுயிர் பொழில் திகழ்தேர் பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே. தனந்தனயனவரிகளி நரைதவிட்ட அன்போடு வருகுயிர் பொழில் திகழ் தனந்தனயனவரிகளி நரைதவி தகன்பொடு வருகுயிர் பொழில் திகழ்தேர் பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே. கணத்தில் என் பயம் அறமையில் முதுகினில் வருவாயே. திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே. கணத்தில் என் பயம் அறமையில் முதுகினில் வருவாயே. பெருமாளே வருவாயே. பெருமாளே வருவாயே. அடுத்ததாக
காவடி சிந்து மெட்டில் ததரி நனநர நனர கருக்கும் மஞ்சன விழியினையில் கொடு நெருக்கி நெஞ்சரி தரு பொடு கனிக்குழியின் சுவை அமுதுகும் ஒரு சிறு நகையாலே கருக்கும் மஞ்சன விழியினையில் கொடு நெருக்கி நெஞ்சரை எரி தரு பொழுதொரு கனிக்குழியின் சுவை அமுதுகும் ஒரு சிறு நகையாலே களம் குழும் களி வலை கொடுவி சிறிய மனை கிழுந்திரும் என மனம் உருகோர் கவர்ச்சி கொண்டிட மனை தனில் அழகொடு கொடுபோகி அரைத்த பஞ்சனை மிசையினில் மனமுற அனைத்தகம் தன்னினை முலை எதிர்பொற நகத்தழுந்திட அமுதிதழ் பருகியும் மிடரூடே நடித்தெழும் கூறல் குமு 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 என இசைத்து நங்கொடு மனமது மருகிட நழுப்பு நஞ்சன சிறுமிகள் துயரற அருள்வாயே நிறைத்த தென் தீரை மொகு 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 என உரத்த கஞ்சுகி முடி நிறு நிறு என நிறைத்த கண்ட முகடு கிடு கிடு என வரை போலும் நீ வத்து தின்கடல் நிசி சர உரமொடு சிற கூடும் குவை மலை புரிதர இரு நின்ன குழம்போடு குருதிகள் சொரிதர அடுதீர திரள் கரும் குழல் உமையவள் அருளொரு உடைக்கி தன் கடகைய முக மிக உள சிவ கொழுந்தன கணபதியுடன் வரும் இளையோனே சினத்துடும் சமன்முதை பட நிறுவிய பரற்குளம் அன்புரு முதல் நன்மணியுகு திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே அருள்வாயே அற்புதமான பாடல். அடுத்ததாக பிருந்தாவன சாரங்கா என்று சொல்லக்கூடிய ராகம். இதில் ஒரு அற்புதமான கருத்தை சொல்லியிருப்பார் வள்ளியம்மையார். இச்சாசக்தி ஆன்மாக்கள் இச்சையின்றி ஒரு செயலும் செய்ய மாட்டாது. அந்த செயல் இல்லையானால் வினைகள் ஒழியாது. எனவே அந்த ஆன்மாவை இந்த லோகத்திற்கு வேடனாக வேலனாக வேந்தனாக இங்கு இந்த பூமிக்கு சுவாமிகள் வந்து வேங்கை மரமாக அந்த தேவியை நீ ஒரு மனித பிறவி கிடையாது, உனக்கான இடம் இது கிடையாது என்று அந்த தேவிக்கு புரிய வைத்த வரலாற்றை அற்புதமாக இந்த பாடலில் சொல்லுகிறார். வடத்தை மிஞ்சிய புலகிதவன மூலை தனை திறந்தெதிர் வரும் இளைஞர்கள் ஊயர் மயக்கியங்கனை மதனனை ஒரு அருமையினார் வருத்தி வஞ்சக நினைவொடு மேல மேல நகைத்து நங்கோடு வரும் இரும் என ஊரை வழுத்தியங்கவரோடு சருவியும் உடல் கொடு போதே விடத்தை வெல்கிடு படை விழி கோடும் மூட மரட்டி வன்பொருள் கவர் பொழுதினில் விருப்பெனும் படி மடிமிசையினில் விடு தொழில்தானே விளைத்திடும் பல கணிகையர் தமது பொய் மனத்தை நம்பிய சிறியனை வெறியனை விரைப்பதம் தனில் அருள் பெற நினைகுவதுளதோதான் கூட்டத்தை வெல்றிடு கிரியன எழில் தளத்தை கொங்கைகள் மணிவட மணீசிற குறக்கரும்பின்மை துவள் புயன் எனவரும் வடிவேலா கூரை தரும்
அடைத்திலங்கையின் அதிபதி நீசீசரர் கூல தொடும் பட ஒரு கனி விடும் மறிமருகோனே திடத்து தீர்ந்திடும் அசுரர்கள் போடிப்பட அயில் கொடும் படை விடு சரவண பவ திரர்குகள் கூறு பரனின வரும் ஒரு முருகோனே செழித்த தண்டலை தொறும் இலகிய கூட வளை குலம் தர தரளமும் மிகும் உயர் திருப்பரங்கிரி 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 வளநகர் மருவிய பெருமாளே விரைப்பதம் தனில் அருட்பெற நினைகுவதுள்ளதோதார் திருப்பரங்கிரி வளநகர் மருவிய பெருமாளே முருகோனே வடிவேலா முருகோனே பெருமாளே ரொம்ப அற்புதமான ராகம். அது பிருந்தாவன சாரங்கான்னு பேருங்களாம் கேட்டிருப்பேன். அழகான பழனிமலை ஆண்டவா, அதான் சப்ஜெக்ட் அது இல்லை சொன்னேன். நம்ம சப்ஜெக்டுக்கு போயிடுவோம். அடுத்ததாக மத்தியமாவதி என்று சொல்லக்கூடிய பண் செந்துருத்தி. இதில் ஒரு அற்புதமான தகவல்களை சொல்லுகிறார். இந்த பாடல் முடிஞ்சவொன்னு பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. முருகப்பெருமானின் பூரண அருள் பெற தினமும் பிரார்த்தனை செய்ய பாட வேண்டிய திருப்புகள் எல்லாமே தினமும் பாடணும் தான். 1300 பாட முடியாது சில பாடல்கள், அதில் இதுவும் ஒன்று. கருவடைந்து பத்துற்றதிங்கள் வயிறிருந்து முற்றி பயின்று கடையில் வந்து தீர்த்து குழந்தை வடிவாகி. கருவடைந்து பத்துற்றதிங்கள் வயிறிருந்து முற்றி பயின்று கடையில் வந்து தீர்த்து குழந்தை வடிவாகி. பழுது எங்கெடுத்து சுரந்த முலையருந்து விக்க கிடந்து கதறி அங்கி கொட்டி தவழ்ந்து நடமாடி. கழுவி எங்கெடுத்து சுரந்த முலையருந்து விக்க கிடந்து கதறி அங்கி கொட்டி தவழ்ந்து நடமாடி. அரைவடங்கள் கட்டி சதங்கை இடுகுதம்பை போர் சுட்டி தண்டை அவை அணிந்து முட்டி கிளர்ந்து வயதேறி. அரைவடங்கள் கட்டி சதங்கை இடுகுதம்பை போர் சுட்டி தண்டை அவை அணிந்து முட்டி கிளர்ந்து வயதேறி. அரிய பெண்கணப்பை புணர்ந்து விரிகுழன்று சுற்றி திரிந்த அமையும் உன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ. அரிய வெண்கணப்பை புணர்ந்து வினிகுழன்று சுற்றி திரிந்த அமையும் உன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ. இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசன் என்று முப்பற்ற உந்தி இறைவன் என்கினர் கர்த்தனின் நெடுநீளல். இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசன் என்று முப்பற்ற உந்தி இறைவன் என்கினர் கர்த்தன் என்று நெடுநீளன். எரியதென்றும் ருத்ரர் சிறந்த கணுமன் என்றும் ஒப்பற்ற கண்டறிய வரும் இந்த வர்க்கத்தில் வந்து குணமேவ. எரியதென்றும் ருத்ரர் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற கண்டறிய வரும் இந்த வர்க்கத்தில் வந்து குணமேவ. அரியதன் படை கர்த்தர் என்று அசுரதம் கிளை கட்டை வென்ற அறிமுகுந்து மெச்சூற்ற பண்பின் மருகோனே. அரியதன் படை கர்த்தர் என்று அசுரதம் கிளை கட்டை வென்ற அறிமுகுந்து மெச்சூற்ற பண்பின் மருகோனே. அயனையும் புடைத்து சினந்து அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பருந்து அருள்பரங்கிரி குச்சிறந்த பெருமாளே. அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பரிந்து அருள்பரங்கிரி குச்சிறந்த பெருமாளே. அருள்பரங்கிரி குச்சிறந்த பெருமாளே. அமையும் உன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ பெருமாளே. அருள் சித்தம் என்று பெறுவேனோ பெருமாளே பெருமாளே. அருள் சித்தம் என்று பெறுவேனோ பெருமாளே.
ரெக்கார்டிங் வாசிச்சார்ல அந்த வைப்ரேஷன். முக்கியமாக இந்த செய்தி ஏன் சொல்லுகிறோம் என்றால், ஒரு சுவாமியை பெருமைப்படுத்த மற்றொரு சுவாமியை நாம் சிறுமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த லோகத்தில் பிரபஞ்சத்தில் பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு எம்பெருமான் உண்டு என்றால் அது எம்பெருமான் சொக்கநாதர் சிவபெருமான். பிறப்பு இறப்பு இல்லாதவர். மூவர்கான் மூவர்க்கு முதலான்கான் யார்? அப்பர் தேவாரம். அது என்னங்க மூவர்கான்? அப்போ அந்த மூவருக்கு முன்னாடி யார் கேட்கலாம் இல்லையா? ருத்ரன், பிரம்மா, விஷ்ணு என்று சொல்லக்கூடியவர்கள். அப்போ இந்த மூவரில் சிவன் கிடையாதா? கிடையாது. ருத்ராதி அம்சம் என்ன? இப்போ சில நேரங்கள் நாம் பார்க்கிறோம், வேதங்களும் அதைத்தான் சொல்கிறது. அத்வைதம் சதுர்த்தம் பிரம்ம விஷ்ணு ருத்ராதீத மேகமா சாஸ்யம பகவந்தம் சிவம் அப்படின்னு பஸ்மஜாபால உபனிஷதும் சொல்கிறது. இந்த மூவருக்கும் மேலானவன் எம்பெருமான் சிவபெருமான் என்று சொல்லக்கூடியது. இன்னும் பேரவன்கான் பிறப்பொன்றுமில்லான்கான் நம்முடைய சுவாமி அப்பர் சுவாமிகள். இது நிறைய எடுத்துட்டே போகலாம் ஓமைகள். சிவபெருமான் வேறு, ருத்ரன் வேறு. ருத்ரனுக்கு குணம் செயல் முதலியவை உண்டு, எம்பெருமான் சிவனுக்கு அதெல்லாம் கிடையாது. அம்சமாக வரலாம், சிவாம்சமாக ருத்ரன், ருத்ராம்சமாக யார் வேணாலும் வரலாம். அதைத்தான் சொல்லுகிறார். ருத்ராம்சமாக வந்தவர் யார் என்றால் ஹனுமான் என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேய பகவான். இதை வரலாற்று திரிவு இல்லாமல் மிக தெளிவாக எம்பெருமான் அருணகிரிநாதர் மிக அழகாக சொல்லுகிறார். இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசன் என்றும் ஒப்பற்ற உந்தி இறைவன் என் கிண கர்த்தன் என்றும் நெடு நீலன் எரியதென்றும் ருத்ரர் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற கண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ. வாயு ரூபமாக ருத்ரா அம்சமாக வந்தவர் ஆஞ்சநேயரை தவிர்த்து சிவன் தான் ஆஞ்சநேயரா வந்தார்னா அது பெரிய அபத்தம். சிவன் எந்த சுவாமியும் பூஜை பண்ணியிருந்ததாகவோ யாரையும் வழிபட்டதாகவோ வரலாறுகள் இல்லை. இந்த லோகமே வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் உண்டென்றால் அது எம்பெருமான் சிவபெருமான் மட்டும்தான். இதை நாம் சொல்லவில்லை, அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லுகிறார். சில பேருக்கு அருணகிரிநாதர் சொல்லிட்டா என்ன அப்படின்னு சொல்ற பேச்சாளர்லாம் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அருணகிரிநாதரை ஒதுக்கி தமிழை வாழ வைக்க முடியாது. அருணகிரி இல்லாமல் முருக பக்தி இல்லை. முருக பக்திக்கு முதற்கண்ணாக இருக்கக்கூடிய நம்முடைய பக்தி இலக்கியம் திருப்புகழ். அப்போ சுவாமி ரொம்ப அழகாக தெளிவாக கொடுக்கிறார். 11 ருத்ரன்மார்கள் இருக்கிறார்கள். நம்ம அது போனால் பெரிய சப்ஜெக்ட் அது என்ன, அதனால் அதற்குள் போக விரும்பவில்லை. செய்தி ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அருணகிரியுடைய திருப்புகழை பாடுங்கள், உங்களுக்கு தெளிவு பிறக்கும் என்பது சத்தியம். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வசந்தா என்று சொல்லக்கூடிய ராகத்தில் காதடரும் கையில் கொண்டிசைந்த இம்பொறி வாழி மயங்க மனம் பயம் தந்திர் கால்தரையந்து விசும் விளங்கும் பொழுது ஒரு கோடி காய்கதிரின்றொழில் செம்சிலம்பும் கனையாழியுடன் கடகம் துலங்கும் படி காமனிடும் சிலை கொண்டடர்ந்தும் பொரு மயலாலே மாறு புரிந்தவ செங்கி தந்திங்கிதமாக நடந்து பின் தெரிந்தும் மார்பில் அழுந்த நெதிங்கும் துன்பமது உழலா பாசமிகுந்த கடம்பமின் கிண்கிணி மாலை கரம் கொழும் அன்பர் தந்தன்போர் பாடநிதம் புனையும் பதம் தந்துனது அருள் தாராய் போதில் உறைந்தருகின்றவன் செம்சிரம் மீது தடிந்து விளங்கிடும் உங்கள் போதவளம் சிவசங்கரன் கொண்டிட மொழிவோனே பூகமுடந்திகள் சங்கினம் கொண்ட குரீவமடந்தை புறந்தரன் தந்தர் பூவைகரும் புறமின் களம் தங்கு பன்னிரு தோழ தீதகம் உண்டினர் வஞ்சகம் துஞ்சிகிடாதவ சங்கர தந்தன்
வந்தல் சேனருதன் குலமஞ்ச முன் சென்றெடு திரலோ சீதளமுந்து மனம் தயங்கும் பொருள் சூழ்தர விஞ்சைகள் வந்திரைஞ்சும் பதிதேவர் பணிந்தெடுதன் பரங்குன்றுரை பெருமாளே சீதளமுந்து மனம் தயங்கும் பொருள் சூழ்தர விஞ்சைகள் வந்திரைஞ்சும் பதிதேவர் பணிந்தெடுதன் பரங்குன்றுரை பெருமாளே பெருமாளே அருள் தாராய் பெருமாளே அருள் தாராய் பெருமாளே அன்போடு வாழ நிதம் புனையும் பதம் தந்து உனது அருள் தாராய் தென்பரம் குன்றுரை பெருமாளே அற்புதமான பாடல். ரொம்ப அப்படியே ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. அன்போடு வாழ நிதம் புனையும் பதம் தந்து உனது அருள் தாராய் முருகா, உன்னுடைய திருப்பாதத்தை தரமாட்டாயா. அப்புறம் என்ன முடிவா என்ன தென்பரம் குன்றில் உரை பெறும். அது என்ன தென்பரம் குன்று பெருமைக்காக சொல்கிறார். உடனே வடக்கு பக்கம் ஒரு வட திருப்பரங்குன்றம்னு எதுவும் உருவாக்கிடக்கூடாது. அது ஒன்று தான் தெரியாது. வடபழனின்னு வந்ததுன்னா அதோட பொருள் வேற. என்ன தென்பரம் குன்றம் என்றால் அது திருப்பரங்குன்றத்தை பற்றி தான். பாருங்களேன், 1.5 வருஷமாக திருப்பரங்குன்றத்தை பற்றி தான் பேசு. நம்ம பேசுகிறோமோ இல்லையோ, இருக்கிற லோகத்தில் எல்லாரும் பேசின்னு இருக்காங்க. ஒரே ஒரு தீபம் இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை தரக்கூடியது. அந்த ஒளி அதுக்கு எவ்வளோ ஓடிட்டு இருக்கு பாருங்கள். அற்புதமான திருப்பரங்குன்றம் பாடல்கள். அடுத்ததாக வரக்கூடியது பழமையான பண் கரகரப்பிரியா என்று சொல்லக்கூடிய ராகம். கந்தன் என்றுற்று உனையினாலும் கண்டுகொண்டு அன்பு உற்றிட வேணும் என்ற அற்புதமான ஒரு பாடல். சந்ததம் வந்த தொடராலே உயிர்களுக்கு உறுதுணையாக விளங்குபவன் கந்தன் முருகப்பெருமான். பற்றுக்கோடாக திகழ்பவன் கந்தன். நம்ம எதையும் பற்றி கொள்ள வேண்டும். ஒரு திருமண வீட்டில் பந்தக்கால் ஊனியிருக்காங்க. நிறையா கால்கள் இருக்கிறது, அந்த மரங்கள் இருக்கிறது அந்த ஊன்றுகோலாக. இப்போ இதை சுற்றி இந்த குழந்தைகள்லாம் விளையாடுவாங்க, சுற்றி விளையாடுவாங்க கம்பை சுற்றிண்டு. ஒரு குழந்தைக்கு அந்த பற்றுகோல் கிடைக்கவில்லை. அது ஒன்று என்ன பண்ணுது, பிடிக்காமல் சுற்றிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த கம்பை சுற்றினவங்களுக்கு மயக்கம் வந்தால் கம்பை பிடிச்சிக்கலாம். கம்பே இல்லாமல் சுற்றியவர்கள் மயக்கம் வந்தால் கீழே கிடக்க வேண்டிதான். தலையில் ரத்தம் வரும் எல்லாருக்கும். பக்தி என்ற நம்முடைய முருகப்பெருமானுடைய அந்த பக்தியை பற்றி கொண்டவர்களுக்கு எக்குறையும் வராதுன்னு ரொம்ப சிம்பிளான ஒரு மெசேஜை கொடுத்துருக்கார் அருணகிரிநாதர். இந்த பாடல் அதுதான். சந்ததம் வந்த தொடராலே சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தனின்றின்றூற்று உனை நாளும் கண்டுகொண்டு அன்பு உற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே. தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கீர் சிவை பாலா தென்பரன் செந்திலம் கண்டி கதிர்வேலா செந்திலம் கண்டி கதிர்வேலா தென்பரம் குன்றீர் பெருமாளே தென்பரம் குன்றீர் பெருமாளே கண்டுகொண்டன்பு உற்றிடுவேனோ தென்பரம் குன்றீர் பெருமாளே பெருமாளே கதிர்வேலா பெருமாளே அன்புற்றிடுவேனோ பெருமாளே பெருமாளே. இறைவனுடைய திருவடியை பற்றாதவர்களுக்கு உய்வு இல்லை. அந்த பாட்டோட பொருள் ரொம்ப அழகாக முடிச்சிட்டார்.
அடுத்ததாக ஆனந்த பைரவி, சாளரபாணி என்று சொல்லக்கூடிய ராகம். நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது தான், அற்புதமான ராகம் தமிழ் பன்முறைகளில். பஞ்ச இந்திரியங்கள் பின்னாடியே அலைஞ்சின்னு இருக்கக்கூடிய என்னை உன் தொண்டனாக்கி விடு அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்றார் அருணகிரிநாத சுவாமி. ரொம்ப அற்புதமான பாடல். மெய்வாய் கண் மூக்கு காது என்ற அந்த பஞ்ச இந்திரியங்களோடு கூடியது இந்த உடம்பு. இந்த ஐவரும் மாறுபட்ட செயல்களை உடையவர். ஒருவர் போன வழியில் ஒருவர் போகமாட்டார். வீட்டுக்காரி உனக்கு சுகர் வந்துடுத்து, அதை பார்க்காதேன்னு சொல்லுவா. காது கேட்கும், ஸ்வீட்டை பார்ப்போம், எடுத்து சாப்பிட தோணும். சரி சாப்பிட்டாச்சு, மாத்திரை சாப்பிடணும் நம்மளுக்கு தோணும். அதை மட்டும் வீட்டுக்காரி எடுத்து கொடுக்க மறந்துடுவாங்கோ. என்ன அப்போ செயல் இருக்காது, முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்கிறார் இந்த பாடலில். ஒருவர் போன வழியில் ஒருவர் போக இயலாது, அது போகாது. ஆன்மாவுக்கு துன்பம் தருகின்றவர்கள் இந்த 5 பேரும். இதை நம்ம ஒழிக்க முடியாது. நம்ம குடும்பஸ்தர்கள். என்ன இன்னைக்கு ஃபோட்டோ ஐயா போட்ட ஒரு படம் ஒன்று போட்டிருந்தார் தாடியோட, என்ன தீட்சையில். அதை பார்த்துட்டு நீங்கள் எப்போ இல்லை நான் எப்பயும் இப்படி தான். அது திருச்செந்தூர் திருப்புகள் முடிக்க முடியாமல் தவிச்ச காலகட்டத்தில் என்னை வருத்தி கொள்வதற்காக நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த பஞ்ச இந்திரியங்கள், இதையெல்லாம் அப்படியே ஓரத்தில் வச்சுட்டு நம்ம மக காலேஜுக்கு கூட்டின்னு போகலேன்னு கேட்டால் கூட இருமா வரேன் சொல்கிறேம்மா, அவள் என்ன சொன்னான்னு காதில் விழாத அளவிற்கு முருகனை தியானித்து கொண்டு இந்த திருப்புகளை முடிக்க வேண்டும் லட்சியத்தில் இருப்போம் பாருங்கள். அந்த நிலை இப்போ நான் இருக்கிற அந்த நிலை இல்லை. 1ஆம் தேதி வந்துடுத்து அடுத்து இஎம்ஐ எப்படி கட்டுவோன்று சிந்திக்கக்கூடிய சராசரி மனிதருக்கான இயல்பு நிலை. இது சுவாமி நமக்கு கொடுத்த கட்டளை. தேவரூ மனுஷரூபேனான்னு சொல்லியிருக்காங்க. தெய்வங்கள் மனித வடிவில் தான் வந்து உட்கார்ந்து நம்மளுக்கு எல்லா செயலையும் செய்து தருவார்கள். முருகனாக இங்கே வந்தால் நாம் ஏற்றுக்கொள்ளுவோமா? மயிலில் அப்படி முருகன் வந்தார்னா ப்ளூ கிராஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி மயிலை கொடுமைப்படுத்தினார், முருகனே உள்ள தள்ளிடுவான். இது காலத்தின் கொடுமை. அதனால் சுவாமி எந்த ரூபத்தில் வரணுமோ செய்வார். இந்த திருப்புகளையும் சத்தியமாக முருகன் ஏதோ ரூபத்தில் செவிமெடுத்து கொண்டிருப்பார். அந்த சொக்கநாதர்கிட்டேருந்து பூ விழும் பாருங்க, கடைசி நாளுக்குள்ளே தள்ளுவார் கீழே. அவர் தள்ளினதுக்கப்புறம் தான் இது நடந்தது. அற்புதமான ஒரு பாடல். தடக்கை பங்கயம் கொடைக்கு கொண்டல் தன் தமிழ்க்கு தஞ்சமென்றுலகோரை தடக்கை பங்கயம் கொடைக்கு கொண்டல் தன் தமிழ்க்கு தஞ்சமென்றுலகோரை தவித்து சென்றறிந்துள்ளத்தில் புண்படும் தளர்ச்சி பம்பரத்தனை ஊசல் கடத்தை துன்பமன் சடத்தை துஞ்சிடும் களத்தை பஞ்ச இந்திரிய வாழ்வை கணத்திற் சென்றிடம் திருத்தி தண்டயம் கடற்கு தொண்டு கொண்டருள்வாயே படைக்க பங்கையன் துடைக்க சந்ததம் பரத்தை கொண்டிடும் தனிவேலா குடக்கு தென்பரம் பொறுப்பில் தங்கும் மங்குலத்திற்கங்கைதன் சிறையோனே புறப்பொற் கொங்கை முன்புணர்த்திற் செங்கரம் குவித்து கும்பிடும் பெருமாளே குறப்பர் கொங்கை முன்புணர்த்திற் செங்கர் புறப்பொற் கொங்கை முன்புணர்த்திற் செங்கரம் குவித்து கும்பிடும் பெருமாளே கழற்கு துண்டு கொண்டருள்வாயே பெருமாளே தனிவேலா பெருமாளே அருள்வாயே பெருமாளே அருள்வாயே பெருமாளே அருள்வாயே. யாராவது இவன் ரொம்ப
பெண்டாட்டி தாசனாக இருக்கான்னு சொன்னால் ஒன்றும் நீங்கள் கோச்சிக்காதீங்க. முருகப்பெருமான் எப்படி இருந்தார் இங்கே சொல்கிறார் பாருங்க, குறப்பர் குங்கை முன் புனத்திற் செங்கரம் குவித்து கும்பிடும் பெருமாளேவா. வள்ளியை கும்பிட்டு ஒன்னே சொல்லுவான் பாரு, சாமி போய் வள்ளியை கும்பிடுறா. அது அல்ல, அந்த இச்சாசக்தியை ஆட்கொள்ளுவதற்காக சுவாமி அங்கே அவ்வளோ தூரம் இறங்கி வரார். அது மாதிரி யார் மனைவிக்கு நாம் மனைவி சொல் மிக்க மந்திரமில்லைன்னு நினைக்கிறோமோ அவர்களுக்கு வெற்றி கட்டாயம் உண்டு. அது சுவாமி சொல்கிறாங்க பாரு, என்ன அழகானவர்கள் ஒவ்வொன்றும். கணத்திற் சென்று இடம் திருத்தி தண்டையம் கடற்கு துண்டு கொண்டு அருள்வாயே, என்னை உன்னுடைய துண்டனாக்கி கொள்முருகா என்ற விண்ணப்பம் அற்புதமான பாடல். அதே போன்று அடுத்ததாக ரேவதி என்ற ராகத்தில் இதுவும் அற்புதமான, இப்போ தான் சொன்னோம் முருகப்பெருமான் பற்றி. இச்சித்த பெண்ணின்னு பராச்சலம் மேவிய பரமனே மயக்கமற்று உமது பாதாம் உயம்பெற அருள் புரிவீராக என்பது இந்த பாடலுடையது. இதுவும் பதிவுகளில் இல்லாத பாடல் தான் இது. சென்ற பிறவியில் திருமாலுடைய கண்ணிலே பிறந்தவள் சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய வள்ளி தேவி. அந்த வரலாற்றை இங்கு சொல்லுகிறார். முருகனை விரும்பி பன்னெடுங்காலம் பெரும் தவம் புரிந்து வள்ளிமையாக பிறந்தாள் தேவி. ஆகவே அவர் இச்சித்தவாறு முருகவேல் அவரை மணந்து அருள் புரிந்தார். நீங்கள் சுவாமி சொல்கிறார். இச்சித்தவாறுனா எதுவும் சுவாமி போய் தொந்தரவு பண்ணல, பம்பு பண்ணணும்னு சண்டை போடலை. இவ தானே பிரார்த்தனை பண்ணினா. தேவலோகத்துக்கு தெய்வ யானை, இங்கே பூலோகத்திற்கு வள்ளியம்மை. நான் மனிதராக இருப்பவர்கள் நினச்ச உடனே சுவாமிகிட்ட போயிட முடியாது. தேவேந்திரன் புதல்வி சீக்கிரமாக போயிடலாம். ஒரு சிம்பிள் லாஜிக் எடுத்தேங்களேன். ஒரு பிரதமரோட மகனோ மகளோ முதல்வரோட ஒரு மகனோ சுவாமி ஈஸியாக கர்ப்ப கிரகம் பக்கத்தில் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். நம்மளுக்கு 1500 ரூபா கொடுத்தா கூட க்யூவில் 2.5 மணி நேரம் நின்று தான் திருச்செந்தூர் முருகனை கும்பிட முடியுது. காரணம் என்ன? நமக்கான வாழ்வியல் அது. எனவே எல்லாத்துக்கும் ஒரு ரெக்கமெண்டேஷன் வேண்டியது இருக்குது. இங்கே சுவாமி அதைத்தான் சொல்கிறார். தேவி தானாக வேண்டி பெற்றால், முருகனை வரமாக பெற்றால் முருகன் தான் கணவனாக வேண்டும் என்று தெய்வ யானை சூரசம்காரனை வதம் செய்த பிறகு பிற்பாடு திருமணம் வள்ளியம்மை. இது ரொம்ப அழகாக அந்த பாடலை சொல்லுகிறார். ததறி ரேவதி ராகம் பற்றி பல நேரத்தில் சொல்லியிருக்கோம். ரொம்ப அற்புதமான ஒரு ராகம். நம்முடைய வேதங்கள் எல்லாம் அதில் தான் ஓதப்படுகிறது. சஞ்சமே மயச்சமே பிரியஞ்சமே நுகாமஸ்சமே காமஸ்சமே சௌவனசச்சமே பத்ரஞ்சமே ஸ்ரையக்ஷமே. அந்த முறைகள், ஓதும் முறை, அந்த ராகத்தோட அமைப்பு ரொம்ப அழகானது. பதித்த செம் சந்த பொன் கூட்டம் நித்தம் பருத்துயர் தண்டத்தில் தலை முட்டும் பருபதம் தந்த செப்பவை ஒக்கும் தனபாரம் படபுயங்கும் பல்குக்கு கடுப்பம் செருக்கு வண்டம்பு அப்பில் கையெல்லுக்கும் கருத்த கண் கொண்ட உக்குமிரட்டென்றும் இளையோர்கள் துதித்து முன் கும்பிட்டுற்றதுரை தன்பு உவக்க நெஞ்சஞ்ச சிற்றிட சுற்றும் தூகில் கலிந்தின்ப துக்கம் அளிக்கும் கொடியார்பால் துவக்க நும்பங்க பித்தன் அவத்தன் பூவிக்குள் என் சிந்தை புத்தி மயக்கம் துறக்கனின் தண்டை பத்மம் எனக்கென்று அருள்வாயே. துறக்கனின் தண்டை பத்மம் எனக்கென்று அருள்வாயே. புதித்து வெண் சங்கத்தை சூற வெற்றும் கடல் கரம் வஞ்சி புக்க கரக்கன் கூடல் சரிந்தச்சம் குத்தி விதுக்கும் கதிர்வேலா புலக்கரம்பின் சொல்தத்தை ஈபப்பெண் தனக்கு வஞ்சம் சொல் பொச்சை இடைக்கும் குக்கு குக்கு குக்கும் குக்கு குக்கு குக்கும் குக்கு குக்கும் குலக்கரம்பின் சொல்தத்தை ஈபப்பெண் தனக்கு வஞ்சம் சொல் பொச்சை இடைக்கும் குகு குகு குக்கும் குகு குகும் குக்கும் குகு குக்கும் திதி 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 தித்தி என கொம்பு காதிர்த்து வெஞ்செண்ட கட்கம் விரித்து திரள் குவித்தங்கன் பொட்டு கிழ வெட்டும் கொலை வேட திதி 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 தித்தி என கொம்பு காதிர்த்து வெஞ்செண்ட கட்கம் விரித்து திரள் குவித்தங்கம் பொட்டு கிழ வெட்டும் கொலை வேட தீனை பூனம் சென்றி சித்த பெண்ணை கண்டு ஊரு கரந்தங்கு கிட்டி அனைத்து திருப்பரங்குன்றில் புக்குள் இருக்கும் பெருமாளே. திருப்பரங்குன்றில் புக்குள் இருக்கும் பெருமாளே. திருப்பரங்குன்றில் புக்குள் இருக்கும் பெருமாளே. நின் தண்டை பத்மம் எனக்கென்று அருள்வாயே. பெருமாளே அருள்வாயே. பெருமாளே அருள்வாயே. பெருமாளே அருள்வாயே.
அடுத்ததாக அப்பப்போ சொக்கநாதர் பிரசாதம் கொடுத்துட்டே இருப்பார். என்ன பால் டிகாஷனோட கொடுப்பார், அவ்வளவுதான் விசேஷமாக. அது ஒரு எனர்ஜி. இந்த தாமதமாக வந்தவர்களுக்கான சொல்லக்கூடிய தகவல், இந்த புஸ்தகம் வேணால் முன்னாடி இருக்குது. நாம் பாடக்கூடிய இந்த 6 நாட்களுக்குமான முற்றோதல் புஸ்தகமாக அங்கே இருக்குது. ஒரு சிறு காணிக்கை 30 ரூபாய் அளித்து பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, இந்த 6 படை திருப்புகளும் நம்முடைய ICF கமல விநாயகர் சத்சங்கத்தால் புத்தக வடிவில் தமிழ் ஆங்கிலத்தில், கொள்கைக்கு விரோதம்னாலும் கூட எங்களுக்கு வேறு வழி இல்லை, அடுத்த தலைமுறையை தொடுவதற்கு எங்களுக்கு இந்த ஆங்கிலம் என்ற ஒரு தொடர்பு தேவைப்படுகிறது. தமிழ் ஆங்கிலத்தில் பாடலோடு அந்த 319 பாடல்களும் பென்ட்ரைவ் மியூசிக் கார்டோடு இதில் இருக்குது. வேணுங்கிறவங்க அறக்கட்டளைக்கு ஒரு 1000 ரூபாய் நன்கொடையாக செலுத்தி அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று அன்போடு தெரிவித்துக்கொண்டு, தர்பாரி கன்னடா என்று சொல்லக்கூடிய ராகம், இது ஒரு ஹிந்துஸ்தான் டச் ராகம் தான், ஆனாலும் கர்நாடிக்கில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது. மூவர் முதல்வரே குரமகள் கணவரே பராச்சலம் மேவியும் பரம்பொருளே மாதர் மயக்கமுற்று அதிலிருந்து மீண்டு உமது பாத மலர் மீது அன்பு வைக்க நீர் அருள் புரிய வேண்டும் என்று சுவாமியுடைய விண்ணப்பம். ரொம்ப அற்புதமான பாடல். இங்கேயும் அந்த நம்முடைய 6 அங்கங்களை பற்றி மிக அற்புதமாக சொல்லுகிறார். நாசி வாய் கண் காது கை கால் என்ற 6 அங்கங்களைப் போல் வேதத்திற்கும் 6 அங்கங்கள் உண்டு என்ற ஒரு பொருள். சிக்ஷை, வியாகரணம், ஜோதிடம், நிருத்தம், கல்பம், சந்தஸ் என்று சொல்லக்கூடிய அந்த 6 அங்கங்களை பற்றி ரொம்ப அழகாக சொல்லக்கூடியது. ரொம்ப அற்புதமான பாடல் அது. ததரி பொறுப்புறும் கொங்கையர் பொருள் கவர்ந்தொன்றிய பிணக்கிடும் சண்டிகள் வஞ்சமாதர். பொறுப்புறும் கொங்கையர் பொருள் கவர்ந்தொன்றிய பிணக்கிடும் சண்டிகள் வஞ்சமாதர். புயல் குழன்றம் கடல் அறல் குழம் தந்தவீர் முறுக்குவன் செம்புவர் தந்து போகம். அறுத்திடும் சிங்கியர் தரு கிடும் செங்கையல் அறச்சி வந்தம் கையில் அன்புமேவும். அவர் குழன்றங்கமும் அறத்தளர்தென் பயன் அருள் பதம் பங்கயம் அன்புராதோ. மிருத்தனும் பங்கயன் நலர் கணன் சங்கரர் விதித்தினும் கும்பிடு கந்தவேளே. மிகுத்திடும் வன்சமனரை பிரும் திங்கழுமி செய்கிடும் செந்தமிழ் அங்கவாயான். பெருக்குதன் சண்பகவன திடம் கொங்கொடு திரள் செழும் சந்தகள் துன்று நீடும். தினை போனம் பைங்கொடித்தன துடன் சென்றனை திருப்பரம் குன்றுரை தம்பிரானே. திருப்பரம் குன்றுரை தம்பிரானே. ஞானசம்பந்த பெருமானாரை பற்றி சுப்பிரமணிய சாரூபமாக வந்தவர் ஞானசம்பந்தர்னு சொல்கிறார். சுப்பிரமணியரே சம்பந்தரா வந்தார்னு சொல்லலை, சுவாமியுடைய சாரூபமாக வந்தவர். அந்த வரலாற்றை இங்கே எடுத்துரைக்கிறார். அடுத்ததாக காப்பி முதலே சாப்பிட்டோம். அந்த ராகத்தில் ஒரு நல்ல ராகம், அற்புதமான பாடல். ததரி ததரி சிவகுமாரரே விநாயகரது தம்பியே தென் திருப்புறம் குன்றம் மேவிய தேவதேவா மாதர் மயக்குறாத அடியேன் தேவரீரது திருவடியில் சேர்ந்துள்ள அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனை. திருப்பரங்குன்றத்தில் தான் பராசர குமாரர்களாகிய தத்தர், அனந்தர், நந்தி, சதுர்முகர், சக்கரபாணி, மாலி என்ற 6 புதல்வர்களும் சுவாமியிடத்தில் உபதேசம் பெற்றவர்கள். முருகப்பெருமாட்டு நேரடியாக தீட்சதை பெற்றவர் 2 பேர். ஒன்று
அகத்தியர், அருணகிரிநாதர், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இவை இல்லாமல் சுவாமிதான் தனக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று அந்த பராசர குமாரர்கள் தவமிருந்து திருப்பரங்குன்றத்தில் சுவாமியிடத்தில் உபதேசம் பெற்றதாக வரலாறு. இதில் வராகமூர்த்தியினுடைய தசாவதாரத்தில் வராகமூர்த்தியினுடைய அந்த செருக்கை அழித்தவர் முருகப்பெருமான் என்ற வரலாறை ரொம்ப அழகாக சொல்கிறார். உடனே பெருமாளை சண்டை போட்டு அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். முருகனுக்கும் பெருமாளுக்கும் சண்டையெல்லாம் கிடையாது. உலகத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு அபாயத்தை நீக்கி பூமிக்கு அடியே வராகமூர்த்தி சென்று அந்த அரக்கனை இரண்யாக்கனை வதம் செய்த பிறகு அந்த இரத்தங்கள் குடித்த வெறி அந்த சுவாமியிடத்தில் நிற்கிறது. எனவே தேவர்கள்லாம் சிவபெருமானிடத்தில் போய் முறையிடுகிறார்கள், சுவாமி அங்கு வராக ரூபத்தில் அவதாரம் செய்த விஷ்ணுமூர்த்தி மிக உக்கிரமாக இருக்கிறார் சுவாமி என்று. ஆறுமுக கடவுளை அழைத்து சென்று போய் நம்முடைய வராகமூர்த்தியின் அந்த செருக்கை அழித்து வா என்று அனுப்புகிறார் சிவபெருமான். அங்கே முருகப்பெருமான் சென்று அந்த வராகமூர்த்தியினுடைய செருக்கை கொஞ்சம் தணித்து அவரிடத்திலிருந்து அந்த கொம்பை எடுத்து வந்து தந்தையிடத்தில் கொடுக்கிறார். இதோ செய்துவிட்டோம் தந்தையை, தாங்கள் இட்ட கட்டளை என்று. நம்முடைய சிவபெருமானும் அந்த கொம்பை எடுத்து தன்னுடைய இதயத்தில் தரித்து கொள்ளுகிறார். இந்த வரலாறை மிக அழகாக குறிப்பிடுகிறார் நம்முடைய அருணகிரிநாதர். அது மட்டுமே இல்லை, சிவபெருமான் ஆமை ஓட்டை தரித்த வரலாறையும் இங்கு கூறுகிறார். அது மட்டுமல்ல, சிவபெருமான் நாகங்களை ஆபரணமாக அணிந்த வரலாறு. எத்தனை வரலாறு ஒரு பாடல்ல! எப்பங்க நாங்கள் 6 நாளில் முடிக்கிறது? இப்படியெல்லாம் போனால் மண்டலம் கொந்துமேசை தெந்தன தெந்தன வண்டினும் கண்டு தோடர் குழல் மாதர் மண்ணிடும் தொண்டை அமோதுண்டு கொண்டந்து மிக வம்பிடும் கும்பகன தனமார்பில் ஒன்றகம் ஒன்று ஒன்றுகம் ஒன்று கன்று அங்கம் குழைய உந்தி என்கின்ற மது விழுவேனே உன் சிலம்பும் கனக தண்டையோ கேகினியோ உன் சிலம்பும் கனக தண்டையோ கேகினியும் உன் கடம் பும்புனையும் அடி சேராய் பன்றியம் கொம்பு கமடம்புயங்கம் ஜுரர்கள் பண்டையன் வங்கம் அணிபவர் சேயே பஞ்சரும் கொஞ்சு கிளி வந்து வந்து 5 கர பண்டிதன் தம்பி ஏனும் வயலூரா சென்றமுன் குன்றவர்கள் தந்தாவும் கொண்டு வளர் செண்பகம் பைம்பொன் மலர் செறி சோலை திங்களும் செங்கதிரும் அங்குளும் தங்கும் உயர் தென்பரம் குன்றில் ஊரை பெருமாளே உன் சிலம்பும் கனக தண்டையும் கிண்கிணையும் உன் கடம்பும் புனையும் அடி சேராய் பெருமாளே வயலூரா பெருமாளே அடி சேராய் பெருமாளே வயலூரா பெருமாளே. நிறைவான பாடல் திருப்பரங்குன்றத்திற்கு. நாரதரின் கலகம் நன்மையில் முறியும் என்பது ஒரு வரலாறு. இங்கே என்னென்னா பாருங்கள், எல்லாம் பெருமாள் வரலாறாக புகழ்ந்து வச்சிருக்கார் அருணகிரிநாதர் இந்த திருப்பரங்குன்றத்தில். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு 2 தேவிகள், ருக்மிணி தேவி, சத்யபாமா. உடனே யாரும் வம்புக்கு வரக்கூடாது. 2 பொண்டாட்டியில் 2 சக்தி, ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி. அது வெங்கடேஸ்வர மகாமண்டபம் இல்லையா, அதனால்தான் அது தெய்வாதீனமாக வருது. அந்த நாரத முனிவர் இந்திரலோகத்துக்கு போயிட்டு பாரிஜாத மலர்களை பறித்து மாலையாக கட்டி கொண்டு வந்து கண்ண பரமாத்மாவுக்கு கொடுக்குறார். சுவாமி நீர் அணிந்து கொள்கன்னு கொடுக்குறார். அங்கே அந்த நேரத்தில் அப்பன்னு போய் அந்த ருக்மிணி அம்மா வரணுமா, ருக்மிணி அம்மா உள்ளே வராங்க. எப்பயுமே கணவனுக்கு இலகிய மனசு, தனக்கு எது வந்தாலும் மனைவியிட்ட எடுத்து கொடுத்துருவாங்க, இல்லைன்னா அவங்களே எடுத்துட்டுருவாங்க, அது வேற.
அப்போது மனைவியிடத்தில் அந்த மலர் மாலையை எடுத்து செண்பக மாலையை கொடுக்குறார். ருக்மிணி நீ வச்சுக்கோன்னு. சத்தியபாமா சும்மா இருப்பாளா? ருக்மிணி வச்சுட்டு அழகு பார்க்குறது நம்மளுக்கு எப்பயுமே ஒரு பெரிய கெட்ட குணம். நம்மளுக்கு அந்த ஒன்று கிடைச்ச உடனேயே என் புருஷன் இதை தந்தானே அதை தந்தானேன்னு இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு இருக்கிற எல்லாத்துலேயும் போட்டு விட்ருவாங்க. எல்லாம் மற்ற புருஷன்லாம் செத்தான் அத்தோட அன்னைக்கு பாவம். அப்போ இங்கே ருக்மிணி தேவியாரிடத்தில் அந்த மலர் மாலையை வீத்திருக்கிறாள். அங்கே சத்தியபாமா உள்ள வரா. வாசனை அப்படியே பாரிஜாதம் இப்படி அது வாசனை சொல்லவா வேணும், அப்படியே மணக்குது. ஓடி வந்து அக்கா அக்கா என்ன ஒரே வாசனையாக இருக்குது, இவ்வளோ வாசனையாக ஒரு ரூமில் இருக்கே, என்ன ஸ்ப்ரே யூஸ் பண்ண, ராயல் மிராஜா இல்லை வேறு ஜவ்வாதா என்னன்னு தெரியலையே, ஆச்சரியமாக கேட்குறா. இந்தம்மா சும்மா இருப்பாளா? உனக்கு சொல்கிறதுக்கு என்ன, தேவேந்திர லோகத்திலேருந்து அங்கேருந்து பாரிஜாத மலரை கொண்டு வந்து நாரதர் கொடுக்க அதை கண்ண பரமாத்மா எனக்கு தான் கொடுத்தார் தெரியுமான்னு பெருமை பொங்க சொல்லிட்டா. சத்யபாமாவுக்கு கீழேருந்து மேலே வர கப்ப 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 கப்பன்னு ஒரே புகைச்சல். கதறிண்டு ஓடித்தான் ரூமில் சினிமாவில் வர மாதிரி அப்படியே பெட்டில் படுத்து அழுகிறது என்ன, நகைகளை கலட்டி வீசுறது என்ன, சோகத்தின் உச்சிக்கே போயிட்டா சத்யபாமா. அந்த நேரம் சும்மா இருக்கப்படாதா, நாரதர் கூட வரணுமா உள்ள? என்ன சத்யபாமா உனக்கு வந்த சோதனை, என்ன பிரச்சனைன்னு கேட்குறார். சத்யபாமா சொல்லுகிறாள், இங்கே பாருங்க சுவாமி, நீங்கள் கொண்டு வந்து கொடுத்த அந்த பாரிஜாத மாலையை ருக்மிணிக்கு கொடுத்துட்டார் கண்ண பரமாத்மா. என்ன நியாயம்? ஆமாம்மா அப்படி தான், கண்ணுக்கு எப்பயுமே அவ மேலே ஒரு மோகம் ஜாஸ்தி, நம்மால் கிளப்பி விட்டு போயிட்டார் போகிற போக்கில். அந்த நேரம்னு கிருஷ்ண பரமாத்மா உள்ளே வரார். சத்தம் இல்லாமல் நாரதர் வெளியாகிடுறார். கிருஷ்ணர் வந்த உடனே அங்கே தன்னுடைய அவந்தர கோலத்தை காமிச்சிடுறா. இது என்னம்மா, இது ரொம்ப சின்ன சாதாரண விஷயம். எப்பயுமே ஆண்களுக்கு ஒரு குணம் உண்டு, உள்ளுக்குள்ளே எவ்வளோ பதட்டம் இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்காம காரியத்தை முடிச்சிருவோம். உள்ளுக்குள்ளே இருக்கும், பையன் அங்கேருந்து ஃபீஸ் கட்டணும், கட்டிடலாம்ப்பா, அதை பற்றி என்ன, உனக்கு கட்டாமல் யார் கட்ட போகிறேன்னு சொல்லிவிடுவோம். அப்புறம் தான் யோசிப்போம், எங்கேருந்து கட்டுவோம் சொல்லிட்டோமே. பொண்ணு அங்கேருந்து பஸ்ஸுக்கு படம் கட்டணுமே, கட்டிடுவோம்மா, அது என்ன பெரிய விஷயம், அப்பா நாளைக்கு பர்த்டே ட்ரெஸ் வாங்கிடலாமே, எல்லாம் சொல்லிவிடுவோம். ஓதரல் உள்ளுக்குள்ளே வெளில காமிக்க மாட்டோம். கிருஷ்ணர் உடனே சொல்லிட்டார், பார்த்துக்கலாம், ஏன் கவலைப்படுற, உனக்கு என்ன பாரிஜாத மலர் தானே, இந்த நாரதரை தானே கலகம் பண்ணான், கூப்பிடு நாரதரை வர வச்சு, நாரதா சென்ற அந்த பாரிஜாத மலர்களை அந்த மரத்தையும் எடுத்துன்னு வந்து சத்தியபாமிகிட்ட கொடுத்துரு, முடிஞ்சு போச்சு. அவளுக்கு மாலை, இவளுக்கு மரம். என்ன தேவேந்திரனை கையில் எடுத்து கொடுத்துருவானா, இந்த எடுத்துன்னு போ வச்சுக்கோன்னு கொடுத்துருவானா, அவன் என்ன இது கொடுப்பான்? தேவேந்திரன் முடியவே முடியாது, நீ போயிட்டு வான்ட்டான் நாரதர்கிட்ட. நாரதர் வந்து கிருஷ்ண பரமாத்மாட்ட கூற, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நன்றி கெட்டவன்டா இவன், இவன் லோகத்தை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு பண்ணி கொடுத்துருக்கோம், இவன் இந்த பாரிஜாத மலரை கொடுக்க மாட்டேங்கிறானே என்று சொல்லி மிகப்பெரிய போரை தொடுக்கிறார். காசிப முனிவர் என்ற ஒரு அற்புதமான ஒரு மிகச்சிறந்த முனி, இந்த 10 முனிகள் அவரும் ஒருவர். அந்த காசிப முனிவர் அங்கே தூங்கி, உங்கள் இருவருக்கும் சண்டைகள் வேண்டாம், நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அவதார புருஷர், தேவேந்திர லோகம் பிழைத்திருக்க வேண்டும், அதற்காகத்தான் முருகனே அவதாரம் பண்ணுறார், தேவேந்திர லோகத்தை காத்து ரட்சிக, அதெல்லாம் செய்ய வேண்டாம் என்று காசிப முனிவர் சொல்ல, இந்திரா எடுத்து அந்த மரத்தை அழித்து விடு கண்ணனுக்குன்னா, கண்ணனுக்கு மரத்தை எடுக்கிறார், கொண்டு வந்து சத்யபாமாட்ட மரத்தை கொடுக்குறா. இவ்வளோ பெரிய வரலாறு இந்த புண்ணியமாக இத்தோன்று 2 வரியில் முடிச்சுட்டு போயிட்டார் அருணகிரிநாதர். எவ்வளோ சங்கதிகள் இருப்பார். அற்புதமான ராகம் யாழ்மூரிப்பண் என்று சொல்லக்கூடிய ராகத்தில் அட்டானா ராகம் யாழ்மூரிப்பண். வரை தடம் கொங்கையாலும் வலைப்படும் செங்கையாலும் மதர்த்திடும் கெண்டையாலும் மனை ஓரும் வடுபடும் தொண்டையாலும் விரைத்திடும் கொண்டையாலும் மறுட்டிடும் சிந்தை மாதர் வசமாகி எரிப்படும் வஞ்சு போல மிக கிடும் தொண்டனேனும் இனப்படும் தொண்டவாரி கரையேற இசைத்திடும் சந்த வேதம் ஒளித்திடும் தண்டை சோடும் இணை பதம் புண்டரீகம் அருள்வாயே சூரர்க்கு வன் செஞ்சி சூரன் இலக்கிற உஞ்சந்தனோடு துளக்கிடும் தண்ட கோலமளவாக துரத்தி என்றின்ற லோகம் அழித்தவன் பொன்றுமாறு சுடப்பறந்த வேலை விடுவோனே சுடப்பரும் சண்ட வேலை விடுவோனே செருக்கிடும் தும்பர் சேனி புலக்கவென்றண்ட மூடு தெடித்திடும் சங்கபாணி மருகோனே தினை புனம் சென்றுலாவு குரத்தி இன்பம் பராவும் திருப்பரம் குன்றமேவும் பெருமாளே திருப்பரம் குன்றமேவும் பெருமாளே இணைப்பதம் புண்டரீகம் அருள்வாயே திருப்பரம் குன்றமேவும் பெருமாளே அருள்வாயே பெருமாளே அருள்வாயே.